ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக, சத்திய வேதத்தின் வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட வார்த்தையின் வசனத்தின் நித்திய ஜீவனாகிய நீர் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, ஆட்டுக்குட்டியானவரே, சபைக்கு தலையாய் எஜமானாய் இருக்கிறவரே, எங்கள் நாடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, நீர் தந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு தந்தருளுவீராக. தகப்பனை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே ஆராதனை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் உமது நாமத்தினாலே கெஞ்சுகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே கடந்து வருவீராக. சத்தியத்தின் ஆவியானவரே கடந்து வருவீராக. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களை கண்டித்து உணர்த்து வழிநடத்துகிற எங்கள் ஆவியானவரே கடந்து வருவீராக. பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளாகிய யாவரையும் ஆண்டவரே, நேராக இருக்கிற பிள்ளைகளும் லைவில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் சிறியோர் முதல் பெரியோரை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் ஒருவரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்கப்பா. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் நீர் தராதவைகள் ஒன்று கூட வெளிப்படாத வண்ணம் ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய தூய நாமத்தினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆரோக்கியமும் சுகமும் ஆண்டவரே, உம்முடைய நிறைவும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. நிறைய ஆண்டு கொள்ளும், அரசாட்சி செய்யும். நம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் பரிசுத்த தேவ சன்னிதானத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போது ஒரு பிரசவம் போல வருகிற ஒரு அனுபவம் சிலருக்கு இருக்கும். ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து, அப்பாவுடைய சன்னிதானத்தில் வந்து அமர்வது என்பது சிலருடைய வாழ்க்கையில் பிரசவம் போல காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் யுத்தத்தை முடித்து விட்டு, யுத்தத்தில் ஜெயித்தோமா இல்லையா, தேவன் பக்கமாக இருந்தோமா அல்லது நமது எதிராளியாகிய சாத்தான் பக்கமாக இருந்தோமா என்பது அவரவருக்கு தான் வெளிச்சம். எத்தனையோ விதத்தில் இந்த வகையில் இல்லாத வகையில் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு கட்டாயம், அப்பாவுடைய சன்னிதானத்துக்கு போகணும் என்கிற நல்ல எண்ணத்தோடு, தூய எண்ணத்தோடும் கூட, நல் மனதோடு கூட வரணும் என்று நினைக்கிறவர்களை தடை செய்கிற தடைகளை எல்லாம் தகர்த்து, கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தையாலே தகர்த்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து சேர்ந்தோம்டான்னு அப்படி இருக்கிறவர்களும் இருப்பார்கள். எல்லாமே முயன்று எல்லாம் முயற்சி செய்தும் வர முடியலையே என்கிற நிலையில் இருக்கிறவர்களும் இருப்பார்கள். சிலர் என்ன ஒரு வாரம் விட்டால் என்ன கர்த்தர் என்ன கோச்சுக்கோ போகிற, கற்றுக்க போகிற, கர்த்தருக்கு என்ன போதே, அவருக்கு எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்துக்கினே இருக்கணும், அவருக்கு வந்துக்கினே இருக்கணும் அப்படின்னு. நம்ம வந்துக்கினே இருக்கிறதுனால நமக்கு தான் நல்லதே தவிர அவருக்கு இல்லை. வந்துக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், அவர் சொன்னபடி கேட்டு அதன்படி நடந்தால் அழுக்குகள் எல்லாம் நீங்கும். உனக்கு அழுக்கு நீங்கிட்டு நீ சுத்தமானா என்று எந்த மனுஷனை பார்த்து சொல்வதும் கிடையாது, சொல்லவும் முடியாது. அவனால் அதை கணிக்கவும் முடியாது, அது அறியவும் முடியாது. பரிசுத்தமாக்குகிற, மன்னித்து பரிசுத்தமாக்குகிற, தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த தேவனும் இரட்சகருமாக இருக்கிற அவருக்கு தான் தெரியும். அவர் தான் அதை பண்ணுகிறவர். அவருக்கு தான் தெரியும் நீ சுத்தமானாய் அல்லது சுத்தமாகலை என்று, இல்லை சுத்தமாகி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி. ஏனென்றால் வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. யோவானில் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. பிதா திராட்சை தோட்டக்காரர், செடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கொடி நாம. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதுனாலே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனாலே, வசனத்தை கேட்டதுனாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு இடையில வசனம் சொல்லப்படுகிறது, பிதா அந்த கொடியை சுத்தமாக்குகிறார் என்று, பிதா குமாரன் அதை சுத்தமாக்குகிறார் என்று. அதனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது
எல்லாம் சரியாக வந்தோமா சரியாக வரலையான்னு அது ஒரு சந்தேகம். வீட்டை சரியாக பூட்டிகிட்டு வந்தோமா சரியாக பூட்டலையா, லைட்டை ஆஃப் பண்ணுமா லைட்டை ஆஃப் பண்ணலையா, குழைய மூடணுமா குழைய மூடாமல் வந்துட்டோமா, மோட்டர் போட்டோமே சுவிட்சை ஆஃப் பண்ணணுமா ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோமா, ஹீட்ரு போட்டோமே ஹீட்ரு ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோமா என்ன. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அங்கே இருக்கும்போது அந்த நினைவு வர்றதில்லை, இங்கே வந்த பிறகு தான் வருது. ஐயோ வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கே, ஒரு ஃபோன் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கே, சொல்லாமல் போயிட்டோமே, ஒரு காரியத்தை சொல்லாமல் வந்துட்டோமே, வீட்டில் விட்டுட்டவங்கள சொல்லாமல் வந்துட்டோமே, இது செய்யாமல் வந்துட்டோமே, கதவு சரியாக பூட்டிக்கோன்னு சொல்லாமல் வந்துட்டோமே, இதை பண்ணிக்கோன்னு வந்துட்டோமே அன்னு சொல்லிட்டு யார் எவருன்னு தெரிஞ்ச தெரியாமல் திறந்தக்கூடாது. இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனே சொல்லலைன்னு எல்லாம் நினைவெல்லாம் எங்கே வரும்? தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும்போது தான் வரும். கேஸை ஆஃப் பண்ணணுமா இல்லையா, அல்லது பால் நம்ம காய்ச்சமே அதுக்கு மூடி போட்டோமா இல்லையா, மூடி போடாமல் வந்துட்டோமா என்ற பல கவலைகள். இந்த கவலைகளில் இது ஒரு கவலை. இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டோம், நம்முடையவர்களில் சிலர் வரலையே, நம்முடையவங்களில் சிலர் வரலையே, வந்திருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சரி வரலை. இன்னொரு நாளைக்கு கர்த்தருடைய கிருபையினால் வருவார்கள். ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்படுவது நல்லது. நான் நினைக்கிற நினைவெல்லாம் தேவனுடைய நினைவல்ல, தேவன் நினைக்கிற நினைவு தான் நினைவு, நல்ல நினைவு. நான் நினைக்கிற நினைவெல்லாம் தேவனுடைய நினைவல்ல, கர்த்தருடைய நினைவு தான் நல்லது. அவர் ஒருத்தர் தான் என்னை நினைவு கூறுகிறவர், என்னை ஞாபகத்தில் வச்சிருக்கிறவர், என் மேலே கருத்தும் கரிசனையுமாக இருக்கிறவர். அவருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிற நம்ம வீட்டை விட்டு துரத்துறவர் கிடையாது. அவர் நம்ம வீட்டில் சேர்த்தவர், நம்மை சேர்த்து கொண்டவர், பரிசுத்தர், மகா பரிசுத்தர். நாமோ பரிசுத்தம் இல்லாதவர்கள். அவர் உண்மை உள்ளவர், நாம் உண்மை இல்லாதவர்கள். அவர் அப்பழுக்கற்றவர், நாம் அநேக கரைகளை உடையவர்கள். அவர் கரைத்தரை இல்லாதவர். அவர் அன்புலே நிறைந்தவர். நம்மிடத்தில் அன்பு என்பது எங்கேன்னு தேடி பார்த்தாலும் இல்லாத ஒரு உள்ளம். கர்த்தருடைய உள்ளமோ அன்பினால் நிறைந்த உள்ளம். தனது முதுகுக்கு பின்னாக அவர் தூக்கி எறிந்ததை அவர் திரும்ப எடுத்துக்கொண்டு முன்னாக வைத்து பார்ப்பது கிடையாது. அது முன்னாக வைத்து சொல்லுபவரும் கிடையாது. மனுஷனோ பின்னாக இருப்பதையும் முன்னாக இருப்பதையும் இன்னும் முன்னாக வைத்து நடப்பது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்டவர் அல்ல. நிமிடத்துக்கு நிமிடம் மனிதன் மாறுகிறவனாய் இருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் ஒருவரே மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நாம் பார்க்கிற மனிதர்களிலே கர்த்தராலே அநேக மாற்றங்கள் வந்ததை மனிதர் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒருவரே மாற்றுகிற மனிதர்களை மாற்றுகிற கர்த்தர் மட்டுமே பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு துளி அளவு கொடுத்திருக்கிற கிருபை, ஞானம், அபிஷேகம், வரங்கள் இவைகளினாலே அந்த ஒரு துளி கொடுத்திருக்கிறதுனால தான் அந்த காரியங்கள் நமக்கு கர்த்தராலே அறியப்பட முடியுதே தவிர அந்த ஒரு துளி கூட அவர் கிருபையாய் நமக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டி தராவிட்டால் அவர் கொடுத்திருக்கிற ஒரு துளி பலனே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கக்கூடியது. ஏனென்றால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கடுகு என்பது ஒரு பூண்டு சைஸ் இருக்கும், இல்லதும் ஒரு நம்ம வெங்காயம் சைஸ் இருக்கும், ஒரு பெரிய வெங்காயம் சைஸுக்கு இருக்கும் கடுகு இல்லை. அப்போ கடுகு எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால்தான், அது கூட இருந்தால்தான், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும். கர்த்தருடைய நாமத்தினாலே சொன்னால் அது தள்ளுண்டு போகும். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு அதுதான் அவர் தான் பார்க்குறவர். நான் நினைப்பேன் மலையளவு விசுவாசம் எனக்கு இருக்குது, மலையளவு பக்தி இருக்குது, மலையளவு நான் நினைக்கிறபடியெல்லாம் கர்த்தர் என்னோட இடைவர்றாருன்னு சொல்லிட்டு இல்லை. கர்த்தராகிய தேவன் ஓடு கூட இருந்தால் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார், செயல்படுகிறவராய் இருக்கிறார், செயலாற்றுகிறவராய் இருக்கிறார், செயல்படும்படியான காரியங்களை செய்கிறார். சத்ரு முடக்குகிறான். அநேக காரியங்களில் சத்ரு முடக்கினாலும் கூட முடக்கிறவனுடைய முடக்குதலை உடைத்து
அந்த தடைகளையும் அந்த தட்டுகளையும் அந்த முடக்குதலையும் முறித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதை தாண்டி கடந்து வரும்படி செய்கிறார். உன்னதமானவருடைய நோக்கங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் தெரியாது. கர்த்தர் அறியப்படுத்துவதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல கடுகளவு தான். அவருடைய உன்னதமான தீர்மானங்களின் திட்டங்களை எல்லாம் எந்த மனிதனும் அறியவே முடியாது. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, தம்முடைய திருவுள சித்தத்தின் வார்த்தைகளை சொல்லும் பொழுது மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. பிறகு அது எப்படி அதை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். பிறகாலைய காலங்கள் கடந்து கர்த்தர் வைத்திருக்கிற காலங்கள் கனிந்து வரும்பொழுது அவைகள் நிறைவேறும் போது இது எப்படி நடந்தது என்கிற ஒரு குழப்பம் இருக்கும். இதுதான் மனுஷனுடைய நிலை. தேவனுக்கோ குழப்பமே கிடையாது, குழப்பறவரும் கிடையாது, குழப்பமும் கிடையாது. புரிஞ்சுதா? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது நாம் அதுக்கு தகுதியற்றவர்கள். நாம் என்றைக்கும் தகுதியற்றவர்கள். அவரால் தான் தகுதி உண்டாகிறது. நாம் அவரை இழக்கும் போது தகுதி நம்மளிடத்திலிருந்து இழந்து போகிறோம். தேவ தகுதியை இழந்து போகிறோம். தேவனோடு இருந்தால்தான் தேவனுடைய இது நமக்கு இருக்குது. தேவன் சொல்லிட்டார், அந்த வார்த்தையை சொல்லிட்டார், நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமை என்று நாம் கடந்து போவோமானால் நிச்சயமாக நிறைவேறாது. சொன்னவரோடு இருந்தால்தான் நிறைவேறும். சொன்னவரோடு இருந்து நடக்கும் பொழுது சொன்னவரிடத்திலிருந்து பிரிக்கிற காரியங்கள் ஏராளமாக நடக்கும். விழுந்து போன சத்ருவும் சாத்தானும் அவன் சேனைகளும் சர்ப்பங்களுக்கு தங்களை கூலியாக விற்று போட்ட கூலி ஆட்களால் ஏராளமான காரியங்கள் இந்த பூமியில் நடக்கும். ஏனென்று சொன்னால், ஒன்றை தேவன் நிறைவேற்ற தீர்மானிக்கும் பொழுது அதை நிறைவேற்றக்கூடாது என்று தீர்மானிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. விழுந்து போன சத்ருவும் சாத்தானுடைய கூட்டம் இருக்கிறது. அவனுக்கு விற்று போட்ட மனிதர்கள் பூமியில் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். அவன் யாருடைய இருதயங்களை ஏவுகிறானோ, எந்த ஆவியை ஏவுகிறானோ, என்னென்ன விதங்களை மனிதர்களை பயன்படுத்துகிறானோ, என்னென்ன விதங்களிலே அதை அதமாக்க வேண்டும் என்று தேவன் ஆதியிலே தாம் தீர்மானித்த தீர்மானங்களை பூமியிலே ஒரு மனுஷனாலும் அழிக்கவே முடியாது. ஆனால் அழிந்தவர்களை போல கொண்டு வருவது சாத்தானுடையதாக இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள் தேவனை பற்றி கொண்டு தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு பற்றி கொண்டு தேவனை அண்டிக் கொண்டே இருப்பார்களானால், அவரை அண்டிக் கொண்டு இருப்பார்களானால், கர்த்தராகிய தேவன் தேவ பிள்ளைகளை அழிந்தார்கள் என்று சொல்லுகிற காரியத்தை அவர் அழித்து அழியாமையும் சாவாமையும் உடையவர்களாலே தேவ பிள்ளைகள் அழியாமையை தரித்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால், தேவனை தவிர்த்து சொல்லுகிற எந்த ஒரு வார்த்தையும் ஜீவன் இல்லாதது. தேவன் சொல்லுகிற வார்த்தை மட்டுமே ஜீவன் உள்ளது, நித்திய ஜீவன் உள்ளது. அது என்றைக்கும் சதா காலங்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறது. நித்திய பரனாகிய சர்வ வல்லம் உள்ள தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொன்னால், அந்த வார்த்தையை அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னபடி சில நான் மனம் மாறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எரேமியாவில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அநேக வேளையிலே அவர் எச்சரிப்பு சத்தங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறது எல்லாமே பிள்ளைகள் அழிந்து போகணும் என்ற எண்ணத்தில் கொடுக்கவே மாட்டார். அதனுடைய உள்நோக்கமே பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்றுதான். இப்படித்தான் கர்த்தர் கொடுக்கிறது. கர்த்தராகிய தேவன் அந்த எச்சரிப்பு சத்தங்களை எல்லாம் கொடுத்து விட்டால் பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே வரும் பொழுது கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு பாவி மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த என்னோடது. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக தீங்கு செய்தால், அவன் தவறு செய்தால், அவன் தப்பிதம் செய்தால், அவன் உன்னிடத்தில் வந்தால் அவனை எத்தனை தடவை மன்னிப்பேனா? ஒரு தடவை மன்னிப்பேன், 2 தடவை இல்லை, 7-70 தரம் நீ அவனை என்ன செய்யணும்? மன்னிக்கணும் என்று சொல்லி இவைகளெல்லாம் சொல்லி கொடுத்த சர்வ வல்லம் உள்ள தேவன் நம்மை மீட்டு விடுவித்து வாழ வைக்கிறதுக்காக இதை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், அல்லது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்.
முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். 4ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதில் கடைசி வார்த்தை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற சுபாவமானாலும் சரி, சத்ருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமானாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்மை மிரட்டுகிற, நம்மை பயமுறுத்துகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற சகல காரியங்களும் உள்ளடங்கினதாய் இருக்கிறது. முந்தினவைகள் ஒழிந்து போயின. சாபமானாலும், தரித்திரமானாலும், தொடர் தோல்வியானாலும், தொடர் ஏமாற்றங்களானாலும், நஷ்டங்களானாலும், எவைகளானாலும், சமாதானம் இல்லாமையானாலும், எவைகளென்னாலும் சொல்லப்படுகிறது. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. என்னது? கண்ணீர், மரணம், மரணத்திலே பல வகை மரணம், வருத்தம், இவைகள் அலறுதல், வருத்தம், துக்கம், மரணம், கண்ணீர், இவைகளெல்லாம் ஒழிந்து போயின. இவைகளெல்லாம் யாராலே ஒழிந்து போயின? கர்த்தராலே ஒழிந்து போயின. கர்த்தருடைய நாமத்தினாலும், கர்த்தருடைய வார்த்தையினாலும், வசனத்தினாலும், இரத்தத்தினாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர் சிலுவையிலே நமக்காக விலைக்கரையத்தை தன்னை பலியாய், கிருபாதார பலியாய் கொடுத்து அதை செய்து முடித்ததின் பலனாக கண்ணீர் யாவையும் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. நம்மை பாழாக்கினவைகள், நம்மை பறித்தவைகள், நம்மை பட்சித்தவைகள், நம்மை அழித்தவைகள் அல்லது அழிக்க கொடுத்தவைகள், சத்துருவுக்கு இடம் கொடுத்தவைகள் எல்லாம் சகலத்தையும் கர்த்தர் சொல்கிறார், அவைகள் ஒழிந்து போயிற்று. அவர் வார்த்தை, அதனால தான் சொல்கிறாரு, அவர் வார்த்தை, இதை நான் ஒழித்துட்டு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சகல புதிதாக்குதலாகிய காரியத்தை நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன். உள்ளான மனுஷனுக்குள்ளேயும் மனுஷன் ஜீவிக்கிற காரியங்களும், மனுஷனை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்றிருக்கிற காரியங்களை எல்லாம் புத்தம் புதிதாக, அவராலே பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்கப்பட்டதாக, புடமிட்ட பொன்னாக அவைகள் புதிதாக விளங்கும், புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய ஆவியில் கேட்டு, அதன்படி கேட்டு அதை வாங்கி கடந்து சென்று அடுத்த முறை வருவதற்குள்ளே ஏராளமான யுத்த களங்களுக்குள்ளே ஆளாகி தான் வர்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க வருவாங்க. யுத்த களங்கள் தான் சொல்லும் பொழுது வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, கையை உயர்த்துவாங்க, காலை உயர்த்துவாங்க, என்னென்ன பண்ணுவோம், கையை உயர்த்துவார்கள், எல்லாம் சொல்லலாம், நம்ம வாக்குறுதிகளை கொடுக்கலாம். ஆனால் தேவன் பார்ப்பார் நம்ம நடக்கிறோமா இல்லையான்னு. இன்னொரு பக்கம் சத்ரு என்ன செய்வான், அப்படியா வாக்கா கொடுக்குற, இரு இதே நாக்கு இதே வாய் என்ன சொல்ல வைக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு
அவன் ஆளுகை செய்கிறவர்கள் அவனுடைய நாவுகளாய் இருப்பார்கள், அவனுடைய நாவுகளாய் இருப்பார்கள். கர்த்தர் ஆளுகை செய்கிற எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாகிற காரியத்தை உண்டு பண்ணி தருவார். ஆமென். ஏனால் அவர் சமாதானத்தின் தேவன். அவர் மனிதனை அடிக்கிறார், அவனை சாகும்படி அடிக்கிறதில்ல, அவன் நலமாக வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள் இருப்பது அவனை விட்டு போக வேண்டும் என்று அடிப்பார். அடித்துட்டு அவர் காயம் கட்டுவார். அவர் சொல்லுகிறார், நான் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறேன், காயம் கட்டுகிறவராய் இருக்கிறேன். மனுஷனுடைய சுபாவம் மனிதனை கொன்றுவிடும். மனிதனுடைய வார்த்தைகள் மனுஷனை கொன்றுவிடும். தேவனுடைய வார்த்தைகள் மனுஷனுக்குள் இருக்கிற கர்த்தருக்கு அல்லாததை அழித்துவிடும். கர்த்தருக்கு அல்லாததை அழித்து கர்த்தருக்கு உரியதை கொண்டு வரும். அதுதான் அப்பா, பரலோக தகப்பனானவர். அவர் தான் சொல்றார், நான் இவைகள் எல்லாம் ஒழிந்து ஒரு நாளிலே ஒழிந்து போகும். தேவ பிள்ளைகளை பயமுறுத்துகிற காரியங்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்தது என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் கர்த்தர் உண்டாக்கினதும் கர்த்தர் ஆதியிலே ஏற்படுத்தினதும் கர்த்தர் வாக்களித்ததுமே தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி செய்வார். அதனால தான் சொல்றார், அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள். அவருடைய வசனங்களும் அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் உண்மையானவைகள். வேற எந்த மனிதனுடைய வார்த்தைகளிலே உண்மை கிடையாது. உண்மை உள்ளவராகி அவருடைய வார்த்தையில் தான் உண்மையும் சத்தியமானவைகள். இவைகளை எழுது என்றார். இவைகளை எழுது என்றார். நான் ஜீவத்தை 6ஆம் வசனம், அதை இலவசமாய் கொடுப்பேன். அதை என்னவாய் கொடுப்பேன்? கடைசி வார்த்தை இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வாள் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கர்த்தராகிய தேவன் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். சில வாரங்களாக, பல வாரங்களாக பேசிக்கொண்டு வரார். இந்த வேதத்தின் உண்மை சம்பவங்களை குறித்து அநேக முறை கர்த்தருடைய ஆவியானவர் பல முறை நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? பேசியிருக்கிறார். நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். ஒரு மகனுக்கு தரிசனம் கொடுக்கிறார், ஒரு வாலிபனுக்கு கொடுக்கிறார். அதை 2 முறை கொடுக்கிறார். அவருடைய இளம் வயதிலே அதை கொடுக்கிறார். கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறார். அதை பார்க்கிறார். கர்த்தர் கொடுக்கறதுனால தான். கர்த்தர் கொடுக்காட்டி அவர் எங்கே தலையில் என்னெல்லாம் பார்க்க முடியாது. அவர் கர்த்தர் கொடுக்கிறார். காண்கிற எல்லாமே கர்த்தர் கொடுக்கறதல்ல. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இது கர்த்தர் கொடுத்தது என்று. கர்த்தராகிய தேவன் அந்த கொடுத்த மகனும் அவருடைய பின்னடியார்கள்லாம் அந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு காரியம் இது. சர்வ வல்லமுள்ள தேவனாலே மட்டுமே இது ஆகும். வேற யாராலுமே இது ஆகாது. அப்போ அந்த தரிசனத்தின்படியே, அந்த காண்பிக்கப்பட்ட அந்த சொப்பனத்தின்படியே கர்த்தராகிய தேவன் அவரை வழி நடத்துகிறார். ஆனால் காண்பிக்கப்பட்டதுக்கும் வழிநடத்தப்படுவதற்கும் நேர் எதிர்மறையானது. சொல்லப்பட்டதற்கும்
காண்பிக்கப்பட்டதற்கும் தேவன் நடத்தி கொண்டு போகிற பாதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென். சம்பந்தமே இல்லை. எல்லாமே எதிரும் புதிருமா இருக்குது. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரில. அவர் என்ன நினச்சிருப்பார் அந்த இளம் வயதில்? இது பார்க்குறோம், இது லகுவாக நிறைவேறும், ஈஸியாக நிறைவேறும், சீக்கிரத்தில் நிறைவேறும்னு ஒருவேளை எதிர்பார்த்திருப்பார். ஒருவேளை அவர் தன்னுடைய சொல்லக்கூடாத தன்னுடைய சகோதரர்களுக்கு, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சொன்னதுனால ஒரு பக்கம் விளைவுகள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாம் பல வகையில் வந்திருந்தாலும், அதிகமாகி வந்திருந்தாலும் ஆனால் அதுவல்ல தேவனுடைய உன்னதமான சித்தம் அவரை வழி நடத்துகிறது. அது எப்படி வழி நடத்தினது என்பதை நாம் கடந்த முறை என்ன செய்திருக்கிறோம்? பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம கர்த்தருடைய ஆவியில் பார்த்துருக்குறோம். அப்படி ஒவ்வொன்றாக அவர் யோசேப்பை கர்த்தர் நடத்துகின அந்த அருமையான வழி நடத்தல். கண்ணீர், அதில் என்ன இருந்தது? கண்ணீர், வருத்தம், துக்கம், வேதனை, பாடுகள், உபத்திரவம், அவமானம், உமிழ்நீர், நிம்மதி இல்லாதது, சந்தோஷத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உறவுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட நிலைமைகள், பிரிவு, தகப்பன் குடும்பத்தை விட்டு பிரிந்த காரியம், அநேக வருத்தங்கள், மரணத்துக்குரிய காரியங்கள், கிரியைகள், இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இருக்குது எல்லாமே. இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே அவரிலே ஒழிந்து போயிற்று. அவரிலே கர்த்தராலே ஒழிந்து போயிற்று. எப்போ அதுக்கு இடையில வந்த சோதனைகள், வேதனைகள் ஏராளம், கண்ணீர் ஏராளம், தவிப்பு ஏராளம், சஞ்சலம் ஏராளம், மரண திகில்கள் ஏராளம். ஆனால் எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேளையிலும் யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அவர் யாரோடு இருந்தார்? கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வந்தது, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய அழைப்பு வருகிறது. சிறைச்சாலையிலே ஒரு பொறுப்பில், சிறைச்சாலையில் தான் அவரும் போட்டிருக்காங்க, அதில் ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறார். அங்கே வருகிறது, அழைப்பு வருகிறது, ராஜா அழைக்கிறார் என்று சொல்லி தேவன் குறித்த விடுவிக்கிற நாள் வந்தது. அவரை ராஜ சமூகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். பிறகு அங்கே என்ன நடந்தது என்று நமக்கு எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும். பார்வோனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனங்கள், 2 சொப்பனங்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை ஒருவராலும் சொல்லக்கூடாததாய் இருந்தது, சொல்ல முடியாததாய் இருந்தது. இது தேவனாலே ஆயிற்று. ஆனால் கர்த்தருடைய ஆவியை பெற்ற இவர் தேவனுடைய ஆவினாலே அதன் அர்த்தத்தை சொல்லுகிறார். அர்த்தத்தை சொல்லி அதை எப்படி செய்யணும் என்கிற ஆலோசனையையும் தேவ ஆவிலே சொல்லுகிறார். இவரை போல தேவ ஆவி பெற்றவர் இன்னொருவர் உண்டோ என்று சொல்லி பார்வோன் அவரை அத்தேசத்துக்கு, அவனை பிரதம மந்திரியாக, பார்வோனுக்கு அடுத்த நபராக நியமிக்கிறார். எல்லா அதிகாரங்களையும் கொடுக்கிறார். இதையெல்லாம் கர்த்தர் அவர் மூலமாய் செய்கிறார். செய்த போது அவருடைய முந்தின காரியங்கள், கவலைகள், மரணத்துக்குரிய, அலறுதலுக்குரிய காரியங்கள் எல்லாம் அவரை விட்டு நீங்குகிறது. பிறகாலே கர்த்தர் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார், 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். என் துக்கம், என் வேதனை என்னுடைய நீங்கிற்று. பிள்ளைகளுக்கு ஒரு பெயரை சொல்லி அதற்கு பெயர் வைக்கிறார். இதெல்லாம் பார்த்தோம், பெயர் வைக்கிறார். பிறகாலே பஞ்சங்கள் ஆரம்பிக்குது. 7 வருஷம் செழிப்பு முடிந்து அடுத்த 7வது வருஷத்தினுடைய முதல் இதில் கொடிய பஞ்சம் ஆரம்பிக்குது. தேசம் எங்கும் பஞ்சம் ஆரம்பிக்குது, உலகெங்கிலும் பஞ்சம் ஆரம்பிக்குது. இந்த கொடிய பஞ்சத்தினாலே தானியத்தை கொள்ளும்படி பல தேசங்களிலிருந்து யோசேப்பை நோக்கி வருகிறார்கள், எகிப்தை நோக்கி வருகிறார்கள். இவைகள் எல்லாம் வரும்போது தேசத்தின் ஜனங்கள் ஓலமிடுகிறார்கள். நீங்கள் ஏன் என்னிடத்திலே வந்து முறையிடுவானே, நீங்கள் போய் யோசேப்பினிடத்தில் கேளுங்க, போய் பெற்றுக்கொள்ளுங்க என்று போய் சொல்லுகிறார். நீங்கள் அங்கே கேளுங்க, அங்கே பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் தேவனுக்கும் பரலோக அரசாங்கத்துக்கும் எகிப்தின் அரசாங்கத்துக்கும் உண்மையும் உத்தமமாக இருந்து அந்த பொறுப்புள்ள அந்த காரியத்தை அவர்
அதுக்கு தலைமை அதிகாரியாக இருந்து அதை செய்கிறார். அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறார். இந்த வேளையில் தான் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் ஆகிய பிள்ளைகள், தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளைகள், யோசேப்புடைய சகோதரர்கள், இவர்கள் பென்யமீனை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் வருகிறார்கள், தானியம் கொள்ள வருகிறார்கள். அதை யோசேப்பு கண்டு இதை பார்த்து இது இவர்கள்தான் என்று அறிந்து தூப்பாசி என்கிற பாஷையிலே அவர்களோடு கூட பேசி பிறகாலே அவர்களுக்கு தானியங்களை எல்லாம் கொடுத்து விட்டு சாக்குப்பையில் இதெல்லாம் காசுகளை எல்லாம், நிறைய காசுகளை எல்லாம், பணங்களை எல்லாம் அதில் போட்டு அனுப்பிவிடுறார். போட்டு அனுப்பிவிட்ட பிறகு அவர்கள் போய் பார்க்கிறார்கள், நம்ம கொடுத்த பணங்களும் எல்லாமே அதில் இருக்குது, வேற எக்ஸ்ட்ராவே இருக்குது என்று அலறுகிறார்கள். பிறகு திருப்பி வருகிறார்கள் என்று பார்த்தோம். திருப்பி அவங்க கொடுத்த காசெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் என்று. ஆனாலும் தன்னுடைய தம்பியாகிய பென்யமீன் வரலை என்றால் நான் உங்களை விட மாட்டேன், நீங்கள் கட்டாயம் கொண்டு, அதனால் ஒருத்தனை இங்கே இருக்கட்டும், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு பிறகுதான் அவன் தம்பியையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அது கடந்த முறை பார்த்தோம், கர்த்தருடைய கிருபையால் பார்த்தோம். அழைத்து கொண்டு வந்தார்கள். பிறகாலே அவர் பார்த்து எடுத்து அவர் வீட்டில் விருந்து உண்ணும்படி செய்து இவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து யோசேப்பு ஒன்றாக இணைந்து சாப்பிட முடியாது. என்னால் எகிப்தியர்கள் எபிரேயரோடு உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம் அல்ல என்கிறதுனால அந்த வழக்கத்தின்படி சாப்பிடலை. இதை தான் கடைசியாக பார்த்தோம். 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடே சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். 44ஆம் அதிகாரம் 1 பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள், எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம். எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா? உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும். எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான். நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது.
அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலொத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். மத்தை விளங்க பண்ணுவோம். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்றான். அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து, என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர். அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாய் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். அப்பொழுது நீர் அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள், என் கண்களினாலே அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அதற்கு நீர், உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனாரிடத்திற்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம். எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு நாங்கள் போகக்கூடாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வந்தால் போவோம், எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம். அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள், அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன். இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்திற்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்திற்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனோடே கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். இதுக்கு மேலே நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே போனோம்னா அப்படியே சாஞ்சிருவோம். ஏற்கனவே இருக்கீங்களான்னு கேட்கலாம், இல்லையேன்னு சொல்ல முடியாது. அதனால் இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லைங்க கொஞ்சம் தூரம் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லலாம் மாட்டாங்க. இருக்கிறேன் தான் என்ன சொல்லுவாங்க? தேவை பிள்ளைங்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறது? எங்கேயுமே இல்லாத வகையில் இங்கே சொக்குது, நான் என்ன செய்ய முடியும் அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவருடைய நோக்கம் என்ன? தன் தகப்பன் தாய்க்கு பிறந்த தன் சகோதரனை இவர் கூட வச்சுக்கணும். அவனை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அவன் உண்மையில் இருக்கிறானுங்களா, பொய் சொல்கிறானுங்களா, நம்மளையே கொண்டு போட்டான்றானுங்க, செத்து போயிட்டாங்கன்றாங்க, பீருண்டு போயிட்டான், மிருகம் பீருண்டு போயிடுச்சுன்னு சொல்கிறான். நீங்கள் சொல்கிற வித்து போட்ட சகோதரன் நான் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் அந்த நேரத்தில் எதுவுமே என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அவருக்கு அந்த 17வது வயதில் காண்பிக்கப்பட்ட சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிருக்குது, நிறைவேறுது. இப்போ தான் அவர் பார்க்குறார், ஒன்றுனே நிறைவேறுகிறார். அவர் சகோதரர்கள் எல்லாம் வந்து தாழ விழுந்து அவரை பலமுறை பணிந்து கொள்கிறார்கள். இது இடைப்பட்ட வசனங்களிலே கூட அவர்கள் பணிந்து கொண்டார்கள், எல்லாம் வருகிறார்கள். அங்கே தகப்பனும் பெரியம்மாவை தவிர மற்றவர்கள் எல்லாம் இங்கே என்ன செய்கிறார்கள்? இங்கே எல்லாமே அந்த சொப்பனத்தின்படியே நடக்குது, காரியங்கள் நடக்குது. எல்லாமே பார்க்குறார். பார்த்துட்டு எப்படியாவது தன்னுடைய இளைய சகோதரனை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வழி என்று அவருடைய சில முயற்சிகளை அவர் செய்கிறார், கையாளுகிறார். அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக செய்யாதபடி, அநீதியாகவும் நடந்துடக்கூடாது, அக்கிரமமாக நடந்துடக்கூடாது. அவர் அப்படி நடக்க மாட்டார். ஏன்னா தேவன் அவரை ஆண்டு கொண்டிருக்கிறதுனால அப்படி இருக்க மாட்டார், தேவ சுபாவம் இருக்கிறதுனால. அதனால் தீமை செய்தவர்களுக்கு தீமையும் செய்யக்கூடாது. ஆனால் இளையவனை மாத்திரம் எப்படியாவது என்ன செய்து கொள்ள வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறையை கையாளுகிறார். அவர்களுக்கு சாக்கில் எல்லாம் பணங்களை எல்லாம் உள்ளே போட்டு, அவங்க கொடுத்த பணங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு இவருடைய பான பாத்திரத்தை அந்த இதுக்குள்ளே வச்சிடுறார். இவர் பானம் பண்ணுகிற பாத்திரத்தை பென்யமீனுடைய இதுக்குள்ளே வச்சிடுறார். அது சொல்லிட்டு தான் சொல்கிறார், சொல்லியே அவர் அனுப்பி விடுறார். அவங்கள அனுப்பி விட்டுட்டு பிறகு தன் வேலைக்காரன் இடத்துல சொல்லி அனுப்புகிறார். இவர் தான் செய்து விடுறாரு, இவர் தான் வேலைக்காரன் இடத்துல சொல்லி அனுப்புகிறாரு. என்னுடைய பானை பாத்திரம் இந்த மாதிரி போயிருச்சு, அப்போ உள்ளே போயிருக்குது. எவனிடத்தில் கண்டுபிடிக்கப்படுதோ அவன் இவருக்கு அடிமை என்று சொல்லுங்கள். இப்படி செய்யலாமா கொல்லலாமா, எஜமானுக்கு தெரியாதா, ஞான சிருஷ்டியில் தெரியுமா தெரியாதா, அவர் கண்டுபிடிக்க மாட்டாரா, அவருக்கு அது கூட அவருக்கு அந்த ஞானம் இருக்குதே, இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுங்கணும். அவர் சொன்னபடியே காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது தான் யோசித்தபடி தான் திட்டத்தின்படி இவர் இதுவரை நடத்தி வந்த தேவ சித்தத்தின்படி தான் எல்லாமே நடக்குது, சகலமும் நடந்தேறி இருக்கு. ஆனால் அவருடைய ஒரு சின்ன ஒரு சுய சித்தத்திலேயாவது ஏதாவது ஒரு தம்பி இருந்துட மாட்டாரா, கூட இருக்க வச்சிட முடியாதா அப்படின்ற ஒரு மிகுந்த பாசத்திலையும் அன்பிலும் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. காரணம் என்ன? அவர் அனுப்பும் போதே முதல்ல ரூபன் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. முதல் முறை, அப்பா நீங்கள் அனுப்பிவிடுங்க, நான் கேரண்டி, நான் என் பிள்ளை நீங்கள் இல்லைன்னா என் மனைவி பிள்ளைகளை கொண்டு போட்டுருங்க, நீங்கள் எல்லாம் கொண்டு போட்டுருங்க, நான் அப்படி நீங்கள் சொன்ன வாக்கின்படி நான் நடக்கலான்னா என்று. நான் ரூபன் இதுக்கு அவர் ஒத்துழைக்கலை, அவர் நம்ப விடலை. பிறகு யூதா பேசின பிறகு தான், அடுத்த முறை யூதா பேசும்போது தான் இந்த மாதிரி என் பிள்ளைகளை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, அடிமைகளாக வைத்துக்கொள்ளுங்க, இல்லை கொண்டு போடுங்க, எல்லாவற்றையும் கொடுத்துட்றாரு. நான் அதுக்காக கேரண்டி கொடுக்குறார். சரி தான், வேறு வழி இல்லை, பென்யமீனை மகனை அனுப்பி விடுகிறார். இதை எல்லாமே யூதா சொல்லுகிறார், இப்படி எல்லாம் சொல்லுகிறார். ஒன்றுன்னா நாங்கள் உங்களிடத்துல இப்படி சொன்னோமே, நாங்கள் இது மாதிரி ஒரு சகோதரனை இழந்துட்டோம், ஒருத்தர் அங்கே இருக்கிறார், வயதான எங்கள் தகப்பன்மார், நாங்கள் எத்தனை பேர், நாங்கள் 10 பேர், நாங்கள் நிஜத்தார், நாங்கள் வேவுக்காரர் அல்ல, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னோமே, இதெல்லாம் சொன்னோமே. இப்போ என் தகப்பன் இடத்துல நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கிறேனே, அவன் ஜீவனும் இவருடைய ஜீவனும் ஒன்றா இணைஞ்சிருக்குது. இப்போ போய் அவன் வரலை, அவனை அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் இறந்து போவாரே. நான் என்னவா இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன். என்ன நீங்கள் அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அழுவாங்க, பிள்ளைங்க ஒன்று முடிச்சிருவாங்க, இருந்துட்டு போட்டோம், நான் வரல. ஏன்னா இவர் வரலன்னா அவங்க வீட்டார் மட்டும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களும் அழுவாங்களே கொள்ளுவாங்க, அது இருந்துட்டு போட்டோம். பட் நான் அடிமையாக இருந்துடுறேன், இளையவனுக்கு பதிலாக இருந்துடுறேன் அப்படின்னு. 34ஆம் வசனம், இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன். இவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த பாசம், அன்பு, பிணைப்பு எங்க இருக்குது இந்த சகோதரர்களுக்கெல்லாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் உள்ளவங்க. பென்யமீன் ஒரு கேரக்டர் உள்ளவர்,
நப்தலி, அவங்க எல்லாம் செபுலோன், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது உள்ளவங்க. அதில் நமக்கு அறிந்த ரொம்பவும் ஃபெமியராக அறிந்த பேர் சிமியோனு, லேவி, சிமியோனு, ரூபன், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேரக்டர் உள்ளவங்க. ஒரு ஒரு சம்பவங்களையும் வேதத்தில் பார்க்குறோம். இவர்கள் நடந்து கொண்ட வாழ்க்கையின் முறைமைகளிலே நடந்தவைகள், இவர் கேரக்டர்லாம் பார்க்குறோம், ஒன்றொன்றையும் பார்க்குறோம். ஆனால் இவருடைய கேரக்டரு, யோசேப்புடைய கேரக்டர் தனி. இப்படி எல்லாமே தனித்தனி தனித்தனி. ஆனால் இவர்களுடைய ஒட்டுமொத்த இந்த பிள்ளைகள் யார் மேலே இவர்கள் அதிக பற்று இருக்கிறார்கள்? யார் மேலே இருக்கிறார்கள்? என்னதான் சொல்லுது? என்னதான் வசனம் வெளியரங்கமாக சொல்லுது? வசனம் வெளியரங்கமாக சொல்லுது, இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன் சொல்லும்போது இந்த யூதாவுக்கு 23 வயசு. யூதாவுக்கு என்ன வயசு? 23 வயசு. யூதாவுக்கு நடுத்தர வயதுக்கும் மேலே உள்ள ஒரு வயது இது வயது ரொம்ப அதிகம், ரொம்ப வயது அதிகம். அவருக்கு அவர் பிள்ளைகள் கூட இருந்திருக்கலாம், வயது அதிகம். அவர் சொல்லுகிறார், என் தகப்பனிடத்துக்கு எப்படி போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? எப்படி நான் காண்பேன்? அப்போ அரியணையில் இருக்கிறவர் இதை கேட்கிறாரு. அவருக்கும் யார் இது? யாக்கோபு தகப்பன். அவருக்கும் அவரை பார்க்கணும், கொள்ளணும், அவரை தன்வசமாக வைத்து கொள்ளணும், அவரை பராமரிக்கணும், அவருக்கு வேண்டியதை எல்லாம் அவர் மனம் குளிர செய்யணும், அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்கு செய்யணும், தம்பிக்கு செய்யணும் என்கிறது எல்லாம் இவர்களை விட பல மடங்கு அதிகம் அவருக்கு இருக்கு. ஆனால் இங்கு பார்க்கிறார் ஒரு கிளைமேக்ஸ். இங்கு பார்க்கிறாரு தன்னுடைய சகோதரர்கள், தனக்கு முன் பிறந்த சகோதரர்கள், அவருடைய இதை பார்க்கிறாரு. இவர்களுடைய இருதயம் ஒரு பக்கம் இவருக்கு தீமை செய்தது, நிறைய தீமைகளை செய்து விட்டார்கள். கொஞ்சம் நெஞ்ச தீமைகள் அல்ல, நிறைய தீமைகளை செய்து விட்டார்கள். ஆனாலும் கூட இவர்களுடைய பற்றுதல் எல்லாம் தன் தகப்பனை சார்ந்து அப்படியே இறுக. இதை அநேகம் இடங்களில் நாம் இதை காண முடியாது. அவ்வளோ தூரம் பற்றி இருக்குது. எப்படி காண்பேன் என்று 45ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாதமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள். இப்போ எங்க உள்ள இருக்கிறது பொங்கி வெளியே வருது. கெட்ட விதமா நல்ல விதமா? நல்ல விதமா. எத்தனையோ வருஷங்களாய் தேங்கி இருந்தது. இங்க வார்த்தை எந்த இதுல கொண்டு வந்துட்டு வெளியே, தன் தகப்பனுக்கு நேரிடுவது. அப்பன்னா இவர் வலுக்கட்டாயமா பிடிச்சி வச்சுக்கிட்டாருன்னா யார் அங்க போயிடுவா? தகப்பன் உயிர் போயிடும். அதை இவர் சம்மதிப்பாரா? அரியணையில் இருக்கிறவர் சம்மதிக்க மாட்டார். அதனால இப்போ வேற வழி இல்லை, இப்போ வெளிப்படுத்திய ஆகணும். இப்போ சொல்ல போறாரு பாருங்க. அப்பொழுது என்று கட்டளையிட்டான். இதுங்க 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். அவன் அழுது ஒரு இடத்துல தானே அழுதுருப்பார். எகிப்தியர் எல்லாம் அங்கே அழுறதா எல்லாம் அங்கே எப்படி கேட்டிருப்பாங்க. அந்த நியூஸ் அவர்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு, அந்த நியூஸ் எல்லாம் அவர்களுக்கு போயிட்டு, அடுத்தது அந்த அரண்மனையில் இருக்கக்கூடியவர்கள், சேவகர்கள், மற்றவர்கள், பணிவிடை செய்கிறவர்கள்லாம் யாராக தான் இருப்பாங்க? எகிப்தியராக தான் இருப்பாங்க. வேற யாராக இருப்பாங்க? எகிப்தியர்கள் தான் இருப்பாங்க. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன்,
நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். இப்போதான் சொல்றாரு, நான் தான் அது. இப்போதான் நான் தான் அது. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தீங்கு, அவ்வளோ தீமை, அவ்வளோ பொல்லாப்பு, அவ்வளோ காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் ஒன்றைய கூட அவர் என்ன வச்சுக்கல. அதை ஒரு நஞ்சாக மாறும்படி, ஒரு விஷமாக மாறும்படி அவர் வைக்கவே இல்லை. எந்த விதமான பகைமைக்கான விரோதம் பாராட்டுகிற காரியங்களும் எதுவுமே, அதில் பழிவாங்கிற காரியங்களும் எதுவுமே கிடையாது. தேவன் அவரை ஆளுகை செய்ததனாலே, தேவன் அவரை ஆண்டு கொண்டிருக்கிறதுனாலே, தேவனுடைய தெய்வீக சுபாவம் அவரை நிரம்பி இருக்கிறதுனால அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை அவர் சொல்லுகிறார். சாதாரணமானதல்ல, அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறார். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் என்ன பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அது வாசிங்க. அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். அப்பன்னா இப்போ எத்தனாவது வருஷம் இது அவர் சந்திக்கிற பஞ்சத்தினுடைய வருஷத்தில்? 2வது வருஷம். 2வது வருஷத்திலேயே தாக்கு பிடிக்க முடியல. பல தேசங்களில் கொடுமையான பஞ்சம் வந்துட்டு, எல்லா இடத்துக்கும் பஞ்சம் வந்துட்டு. 2ஆம் வருஷத்தினுடைய முடிவில் இருந்தாங்களா, மத்தியில் இருந்தாங்களான்னு தெரியாது. இந்த வார்த்தைகளை அவர்கள் சம்பாஷிக்கும் பொழுது 2ஆம் வருடத்தின் கால் பகுதி, மையப்பகுதி அல்லது கடைசி பகுதிக்குள்ளே இருந்தார்களா என்று தெரியாது. ஆனால் 2ஆம் வருடம். இன்னும் 5 வருடம் என்று சொல்கிறார். இன்னும் 5 வருடங்கள் இருக்குது என்று சொல்கிறார். 2 வருஷத்துக்கே தாக்கு பிடிக்கலை. 2 வருஷத்தில் என்ன செய்யலை, தாக்கு பிடிக்கலை. யாக்கோபு வசதி வாய்ந்தவராய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததுனால அவர்கிட்ட வாங்கிறதுக்குரிய கையில் இருந்தது. அது இல்லாதவங்க நிலைமை, தங்கள் நிலங்களை விற்று தங்கள் நிலங்களை என்ன செய்யணும், கொடுத்து தானியம் வாங்கணும், இப்படி தான் சாப்பிடணுங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். எல்லாவற்றையும் விற்று அப்படி சாப்பிட நிலைக்கு வந்து விட்டார்கள். 2ஆம், இன்னும் 5 வருடம் என்றால் அது எத்தனை கொடியதாக இருக்கக்கூடும். அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. இன்னும் வாசிங்க. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். 2 முறை சொல்றார். 5ஆம் வசனத்தில் சொல்றார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். காட்ஸ் பிளான். தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், திரும்ப சொல்லுகிறார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7வது வசனத்தில் சொல்றார். 2க்கு என்ன, முதல் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது ஜீவ ரட்சணை செய்யும்படி. எதை செய்யும்படி? ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை முன்னவே இந்த வழியில், இந்த பாதையில் என்னை என்ன செய்துட்டாரு, அனுப்பிட்டார். 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கவும், உங்களை தேவன் ஆதரிக்கவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். ஒன்று ஜீவரட்சணை, இன்னொன்று வம்சம் ஒழிந்து போகாமல் இருக்கிறது, அடுத்தது ஆதரிக்கிறது, அடுத்தது பெரிய ரட்சிப்பினால் உயிரோட காப்பது. இவைகளை செய்வதற்கு தேவன் என்னை முன்னரே அனுப்பினார். அதனால் என்னை இவ்விடத்தில் விற்று போட்டதை குறித்தும் நீங்கள் சஞ்சலப்படவும் வேண்டாம், விசனப்படவும் வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாறப்பண்ணினார். 8ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி. பாருங்க, ஆதலால் நீங்கள் அல்ல,
பார்வைக்கு காணப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் அதில் ஈடுபட்ட மாதிரி, ஒவ்வொருத்தரும் அதில் ஈடுபட்ட மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அல்ல. யார் தான் என்னை அனுப்பினார்? 3வது முறை சொல்லுகிறார், தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. தேவனே இவ்விடத்துக்கு அனுப்பி. ஆரம்பத்திலே சொன்னார், காண்பிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுபோல் சொல்கிறதும் இதுக்கும் அதை கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாக நல்ல ஆசீர்வாதமாக நல்ல ஆசிரியர்களை சொல்லும் பொழுது இது என்னமா நிறைவேறும், எப்படி என்ன அது ஏற்புடையது இல்லது போல, அது நிறைவேறாதது போல காணப்படும். குழப்பங்கள் உண்டாகும். குழப்பங்களை போல குழப்புகிறது போல இருக்கும். சொன்னது கேட்டது, சொன்னவரால் எந்த குழப்பமும் வராது, கேட்டவர்களாலே தான் குழப்பம் வரும். ஆனால் அவைகளை எல்லாம் தேவன் எப்படி நிறைவேற்றுவார் என்று என்ன குழப்பத்தின் மேலே குழப்பமும் சிக்கலுக்கு மேலே சிக்கல்கள் தான் உண்டாகும். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றின பின்பு இவைகளை எப்படி நிறைவேற்றினார் என்கிற குழப்பம் போயிட்டுருக்கும். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். என்றைக்குமே அவருக்கு குழப்பம் இருக்க போகிறதே இல்லை. இப்படித்தான் என்பதெல்லாம் அல்ல. அவருடைய ஆதீனத்தில் அவர் ஏராளமாய் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அவைகளை மனிதன் அறியவே முடியாது. அறிந்தது ஒரு சில காரியங்களும் தேவன் செய்தவைகளும் இனி செய்ய போகிறவைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் தேவன். அவர் தன் மனதிலே தன் எண்ணத்திலே அவர் வைத்திருக்கிற காரியங்களை நான் அறிந்தேன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஒருவனும் தேவன் வெளிப்படுத்தினால் ஒழிய, தேவன் சொல்ல வேண்டியது மட்டும் இருந்தால் ஒழிய, சொல்ல அவசியமானால் தவிர வேறு ஒன்றையும் தேவன் ஒரு மனிதனுக்கும் கொடுக்க மாட்டார். சர்வ வல்லம் உள்ள தேவன் அதை தன் மனதிலே வைத்து தாம் நிர்ணயம் பண்ணி தீர்மானித்தபடியே அவர் நடத்தி கொண்டு வந்ததை அவர் 4 கட்டங்களாக சொல்லுகிறார். இவர் 4 கட்டங்களாக சொல்கிறார். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி நடத்திட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, அதை பற்றிலாம் ஒன்றுமே வருத்தமே படாதீங்க. தேவன்தான் என்னை இவ்விடத்துக்கு விற்று போட்டார் என்றும், தேவன்தான் இவ்விடத்துக்கு என்னை அனுப்பினார் என்றும் அவர் 3-4 முறை அதை சொல்லுகிறார். இவர்கள் எல்லாம் தன் தகப்பனுடைய ஜீவனை எப்படி நான் பார்ப்பேன், அவர் உயிர் பிரியறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது, அவர்களைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் அத்தனை பேர்களுக்கும் இந்த ஒரு கிருபையின் பாக்கியம் இல்லை. கர்த்தர் இவர்களுக்கு வைத்திருக்கிறார். தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், ஈசாக்கிலே நிறைவேற்றும்படியாய், யாக்கோபிலே நிறைவேற்றும்படியாய், யோசேப்பிலே நிறைவேற்றும்படியாய், பிறகு வருகிற அவர்களுடைய சந்ததிகளை குறித்து அதன் வழியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரப்போகிறார். அநேக காரியங்கள், அநேக திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். என்னை கேட்டு தேவன் செய்வதில்லை. தேவன் சொல்றதை கேட்டுதான் நாம் செய்ய இருக்கிறோம். நாம் சொல்வதை கேட்டு தேவன் செய்வது கிடையாது. தேவன் சொன்னதை கேட்டு செய்வது தான் தேவனுடைய பிள்ளைகள். அதில் தேவன் சகலவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்துவது, அறியப்படுத்துவதே கிடையாது. இந்த தாசனுடைய வாழ்க்கையில் பார்த்தால் எதிலுமே அவர் விடுவிக்கப்படுகிற நாள் பரியந்தமும் எவ்விதமாக விடுவிக்கப்படுவோம் என்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் யாரோட இருந்தார்? கர்த்தரோட கூட இருந்தார். கர்த்தர் யாரோட இருந்தார்? அவரோட கூட இருந்தார். யோசேப்போட கூட இருந்தார். இவருடைய தகப்பனோடு கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் சொப்பனத்திலேயாவது, உணர்விலேயாவது, எந்த விதத்திலேயாவது இந்த மகன் உயிரோடு கூட இருக்கிறான் என்று வெளிப்படுத்தி இருக்கிறாரா கர்த்தர்? அவர் எத்தனை வருடங்களா அழுதுருப்பார். அப்பனா தேவன் அவர் மேல கோபமா இருக்கிறாரா? யாக்கோபின் மேல வருத்தமா இருக்கிறாரா? இல்லை. அவருடைய உயர்ந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு யாக்கோபை கொஞ்ச காலம் அப்படி இருக்க வைக்கிறது அவசியமாய் இருந்தது. இந்த வயதில் அழ வைக்கலாமா யாக்கோபை அவரை அழ வைக்கலாமா? என் மகனை இத்தனை வயது மிகுந்தவனா ஆயிட்டான். இந்த வயது மிகுந்த நேரத்தில் கொஞ்சமாவது அவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். சொல்லிடலாம், உன் மகனை நான் பத்திரமா தான் வச்சிருக்கிறேன், நல்லபடியாக தான் வச்சிருக்கிறேன். இப்போ எந்த நிலையில் இருக்கிறான் பாரு, உனக்கு மட்டும் அதை சொல்கிறேன், நீ அதை கண்ணியமாக அதை காத்துக்கோவும், இருதயத்தில் வச்சு காத்துக்கோவும், சிந்தையில் வச்சு காத்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, சொல்லவே இல்லை.
அவன் போயிட்டான், கடவுள் அண்டையில் போயிட்டான், கத்தர் அண்டையில் போயிட்டான் அப்படின்னு தான் இருக்கார். ஆனால் தன் தகப்பன் மேலே இவ்வளோ உயிரை விட்றேன்னு பிரிஞ்சா என்ன ஆகுன்னு சொல்கிற ஆளுங்க தான் யாரை விற்று போட்டேன்னு சொல்லாமையே இருந்திருக்கானுங்க. அவங்க அப்பா மேலே அவ்வளோ பிரியம்னு சொல்கிறவனுங்க அவங்க அப்பாக்கிட்ட போய் சொல்லிட வேண்டியது தானே, இவனை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், விற்று போட்டுட்டோம், நாங்கள் இந்த மாதிரி விற்று போட்டுட்டோம், நம்ம தேடி கண்டுபிடிச்சி அங்கே எகிப்து தேசத்தில் கண்டுபிடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம் கொள்ளலான்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களான்னு இவங்க சொன்னதே கிடையாது, சொன்னதே கிடையாது. பீருண்டு போட்டான், பீருண்டு போயிட்டான், பீருண்டு போயிட்டான், பீருண்டு போயிட்டான்னு கடைசியில் அவங்ககிட்டயே சொல்கிறாங்க. அவங்ககிட்டயே சொல்கிறான், காணாமல் போயிட்டான், பீருண்டு போயிட்டான், அவன் ரத்தப்படி வாங்க போகிறது, நான் உயிரோடு தான் இருக்கிறான். தேவ சித்தத்தினால் பிறந்தவர்கள், அதிலே தேவனுடைய திட்டமும் நோக்கமும் முன்குறித்தலும் எழுதப்பட்டவைகளும் இருக்கிறதுனால அவர்களை அழிக்கவே முடியாது. சாத்தானுடைய கூட்டமும் சேனைகளும் அவனுக்கு விற்று போட்ட கைகூலிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கவே முடியவே முடியாது. அழிக்கிற மாதிரி எல்லா காரியங்களும் இருந்தாலும், அழிக்கப்பட்டது போல எல்லாம் காணப்பட்டாலும் சகலமும் உயிரோடு எழும்பி வர்றத பார்க்கும். மனுஷனால் இது ஆகிற காரியமே அல்ல, கர்த்தராலே ஆகிற காரியம், கர்த்தராலே ஆகிற காரியம். மகா சர்வ வியாபியுடைய வியாபகத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் ஏராளம். மனுஷனுடைய வாழ்நாள் அதுக்கு பத்தாது. வாழ்நாள் அதை நிறைவேற்றுவதற்கு வாழ்நாள் பத்தாது. அந்த சர்வ வல்லமும் உள்ள தேவன் தாம் மறைத்து செய்கிற காரியங்கள் அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாத மெய்சிலுக்கிற காரியங்கள். மனிதனுக்கு கண்முன் நடந்தவைகளும் தோன்றினவைகளும் இருப்பவைகளும் கேள்விப்படுகிற அரைகுறைகளுமே தெரியுமே தவிர சர்வ வல்லமை உள்ள தேவன் எவனிடத்திலும் கேட்பதும் இல்லை, எவளிடத்திலும் கேட்பதும் இல்லை. அவரே சகலத்தையும் தீர்மானிக்கிறார். எப்போ தீர்மானிக்கிறார்? இவர்களெல்லாம் பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, அல்லே 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லலாம். மனுக்குலம் உண்டாகிறதுக்கு முன்பே அவர் தீர்மானிக்கிறார். அந்த தீர்மானித்தின் காரியங்கள் நிறைவேறுவதற்கு எதிரும் புதிருமான காரியங்கள் தான் எல்லாமே இருக்கும். பிறகால எல்லாம் சரியாகி வருகிற ஒரு சூழல் வரும். அதுதான் தேவனாலே கனிகிற காலம். இதை சொன்னேன், இதை திட்டம் பண்ணினேன், இதை நிறைவேற்றுவேன். அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். அவர் ஒருத்தர் தான் இப்படி சொல்லவும் முடியும், அவர் ஒருத்தர் தான் இப்படி நிறைவேற்றவே முடியும் சொல்லிட்டு அதனால் அவர் சொல்லிட்டார். இப்போ அந்த பக்கம் யாக்கோப்புக்கு தெரியவே தெரியாது. சரி, இப்போ தெரிய வந்துட்ட பிறகு என்ன நினைப்பாரு? இவ்வளோ தேவனோடு கூட இடைப்படுறனே, தேவனோடு இடைப்பட்டால் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமே. தெரியவே தெரியாது. தேவனோடு இடைப்பட்டா தேவன் சொன்னாதான் தெரியும். அது தேவன் சொல்கிறாரா யார் சொல்கிறா என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாதான். தேவன் சொல்லுகிறா என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே கனி இருக்கும். கண்டிப்பாக என்னிடத்துல சகலவிதமான கனிகள் இருக்கும், ஆவிக்குரிய கனிகள் இருக்கும். எல்லாம் நடக்க கிரைகள் செயல்பாடுகள் அத்தனையும் பஞ்சுவாலிட்டி இருக்கும். எல்லாமே கிளியராக இருக்கும், எல்லாமே கிளியர் கட்டாவாக இருக்கும். தேவன் என்னோடு கூட 100% இடைப்படுகிறார் என்று சொன்னால் அதில் சில குறைகள் இருக்கலாமே தவிர மற்றபடி அதில் முடிந்த வரைக்கும் நிறைவைத்தான் காண முடியும். கனியினுடைய நிறைவைத்தான் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. அந்த சகோதரர்கள் ஒருத்தருக்காவது இருக்குதா? அவங்க சொல்கிறாங்க எங்க அவர் போனார்னா உயிர் போயிடும், அது போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற அந்த கனி இந்த 13 வருஷ புடமிடுதல்ல தேவன் அவரை பொன்னாய் விளங்க செய்த காரியம். தேவன் அவரிடத்தில் வைத்த நம்பிக்கை பொய்த்து போகவே இல்லை. தேவன் அவர் மேலே வைத்த நம்பிக்கையை அவர் ஏமாற்றவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம் மீது வைத்த நம்பிக்கையை ஏமாற்றி விட்டிருக்கிறோம். அவருக்கு வருத்தமும் வேதனையும் அவருக்கு கண்ணீரும் வரும்படி செய்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததுனால நமக்கு இந்த பாவம் அவராலே மன்னிக்கப்பட்டு நிவர்த்தி ஆகிறது. அவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு நான் மன்னித்துட்டேன்னு என்ன அவர் ஊர் உலகத்துகளெல்லாம் நான் டம்பட்டாவை ஊதுவார் தவப்பேன், நான் இவர்களை மன்னிச்சிட்டேன் அவர்களை மன்னிச்சிட்டேன்னு. யார் மன்னிப்பு கேட்குறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறாரு? மனதர மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு தகப்பனும் பிள்ளைகளும் தகப்பனும் மகளுமாக நடப்பார்கள்.
சாத்தானுக்கு இடம் கொடுத்த காரியங்கள், சாத்தானை பலப்படுத்தின காரியங்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்த காரியங்கள் எத்தனை வருஷம் சென்றதோ அத்தனை வருஷங்களுக்கு சேர்த்து எல்லாம் தேய்ச்சி எடுத்து தான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிசாசு எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகள் மேலே குற்றம் சாட்டாதபடி, இந்த நன்மையை செய்யாத, இந்த நன்மையை செய்யாத தேவனே, இந்த நன்மையை செய்யாத அப்படின்னு சொல்லி தடை செய்யாதபடி, இந்த காரியத்தை அனுகூலம் பண்ணி விடாத, ஒத்தாசை பண்ணாத, சகாயம் பண்ணாத, அவங்கள மன்னிக்காத, அவங்கள விடுவிக்காத, அவங்கள தூக்காத, செய்யாத என்று சொல்லாதபடிக்கு நீதி உள்ள தேவன் எல்லாவற்றையும் சரி செய்து சாத்தானும் சாத்தானின் மனுஷருக்கு இடம் கொடுக்கறதுனால அவனை பலப்படுத்தின அந்த நாட்களும் காலங்களை கர்த்தர் கணக்கில் வைத்து அதனாலே வந்த எல்லா விஷக்கிருமிகளையும் விஷங்களையும் விஷமாகிய குணங்களையும் சுபாவங்களையும் கிரியைகளையும் செயல்களையும் சகலவற்றையும் வேரோடு உரித்தெடுத்துறார். ஆமென். சுட்டு எடுத்துடுறார். சுட்டு எடுத்து தேவன் நீதிபரராக இருந்து நீதி செய்து தம்முடைய பிள்ளைகளை அழிவுக்கு ஒப்புக்கூடாதபடி, சாத்தானின் மனுஷரும் அவர்களுடைய துன்மார்க்கர்களும் அவனுக்கு விற்று போட்ட கூலிகளுக்கும் ஒப்புக்கூடாதபடி, அந்த கொடூருடைய ஆசைகளுக்கு ஒப்புக்கூடாதபடி கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை மீட்டு விடுவித்து ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தரோடு கூடவே இருந்தவர் தான். கர்த்தராலே சாதாரணமானதல்ல, விசேஷித்த விதமாய் முன்குறிக்கப்பட்டவர் பேதுரு. அவர் மேலே தான் இந்த சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். தகப்பனோடு கூடவே 3 வருஷம் கூட இருந்தவர். அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை நம்ம பார்க்கறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விவரிக்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களை அவர் லட்சக்கணக்கில் பார்த்தவர். அவ்வளவு காரியங்களை பார்த்தவர். தேவனோடு கூடவே பிரச்சத்தமாய் தேவனோடு கூடவே இருந்தவர், கொண்டவர். அவரே என்ன சொல்லுகிறார்? உமக்கு இது தேவையில்லை, சிலுவை மரணம் தேவையில்லை, உமக்கு அது தனியாக கூட்டு போய் உமக்கு அது தேவையில்லை. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப கரிசனை தேவன் மேலே, தகப்பன் மேலே அவ்வளோ கரிசனை எல்லாம் அப்படியே. ஆனால் தகப்பன் என்ன சொல்கிறாரு? மனுஷனுக்கு ஏற்றவைகளை தான் என்ன செய்கிறாய்? சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டாமா? அப்பாலே போ சாத்தான் என்று சொன்னது யார? பேதுருவை சாத்தான்னு சொல்லலை. அவர் அவனுக்குள் கிரியை செய்கிற. அப்போ தேவனோடு கூடவே இருக்கிறார். சாப்பிட்றார், தூக்குறாரு, போறாரு, வராரு, எல்லாம் நடக்கிறாரு, போறாரு, எல்லா வகையிலும் இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல யார் கிரியை செய்கிறா? சாத்தான் பேதுருவனிடத்துல கிரியை செய்கிறான். அது சாத்தான் தான் கிரியை செய்கிறான். பேதுரு பேசலை. அப்படி பேதுரு பேசலை. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக வரும்பொழுது தேவன் கடிந்து கொள்வது சாத்தானை தான் கடிந்து கொள்கிறார். பேதுருவை கடிந்து கொள்ளலை. யாரை கடிந்து கொள்கிறார்? சாத்தானை தான் கடிந்து கொள்கிறார். சாத்தானை தான் அப்போல போ என்று சொல்லுகிறார். பேதுருவை சொல்லலை. பேதுருவை நேசிக்கிறார். ஏன்னால் பேதுருக்கு தெரியாது, எதில் பேசுகிறோம் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் கிருபையாக அந்த பேதுருவை வைத்து தான் கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். செய்தார். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன்னதமானவருடைய நோக்கம் யாக்கோபுடைய மகனுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றினார். அதனால தான் சொல்றார், சீக்கிரம் போய் தாமதிக்காம அப்பாவையும் குடும்பத்தார் யாவரையும் என்ன செய்திருங்க? கூட்டு வந்துருங்க. அப்பாவுக்கிட்ட சொல்லுங்க என்னை எந்த நிலையில வச்சிருக்கிறாருன்னு. யார் வச்சிருக்கிறான்னு? கடைசியாக ஒரே ஒரு வசனம், 8ஆம் வசனம் மட்டும். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். 3 காரியத்தை சொல்றார். பார்வோனுக்கு இவர் என்னவா இருக்கிறாராம்? அப்போ பார்வோன் இவர் என்னன்னு கூப்பிடுறாராம்? பார்வோன் இவரை மகன்னு கூப்பிடுறாரா? இங்க பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு. பார்வோனுக்கு என்னவா வச்சிருக்கிறார்? இவரை தகப்பனா. அப்ப பார்வோனுக்கு இவர் என்னது? தகப்பன், டாடி, தகப்பன் ஆகும். 2வது, அவர் குடும்பம் அனைத்திற்கும். யாருடைய குடும்பம்? பார்வோனுடைய குடும்பம். எவ்வளவு பெரிய குடும்பம்? ராஜ குடும்பம். அந்த குடும்பத்துக்கு என்னவா வச்சிருக்கிறாராம்? கர்த்தனாகவும் வச்சிருக்கிறாராம். 2. 3, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். 3, இந்த யோசேப்பு எங்க குழியில அழுத போது தேவன் இறங்கலை. குழியில தள்ளி விடும் போது
இறங்கவே இல்லை. அவன் கண்ணீருக்கு இறங்கவே இல்லை. அவன் கூப்பிடுதலுக்கு இறங்கவே இல்லை. இரக்கமற்ற தகப்பன் இறங்கவே இல்லை. அவனை விற்று போட எல்லாரும் முடிவெடுத்த போது, அவனை விற்று போட்ட போது அவன் எப்படி அழுதுருப்பான். பெத்த தகப்பனுக்கு கேட்காது. ஆனால் உண்மையிலே பெத்தவர் தகப்பன், பரலோக தகப்பன். அவர் என்ன செய்யலை? செவி கொடுக்கவே இல்லை. அவன் விண்ணப்பத்துக்கு கண்ணீருக்கு இறங்கவே இல்லை. என்ன பாவம் செய்தானோ இறங்கவே இல்லை. பிறகு அவனை கொண்டு போய் அடிமையாக விற்ற போது என்ன கதறிருப்பார், அழுதிருப்பார், கூப்பிட்டுருப்பார் இல்லையா? தன் பிதாக்களின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனேன்னு எப்படி கதறியிருப்பார்? இறங்கவே இல்லை. அவர் கண்ணீருக்கு இறங்கவே இல்லை. வருஷங்கள் ஓடுது. போத்திபார் வீட்டில் போன உடனே மகனாக ஆக்கிட்டாங்க. போன உடனே மகனாக்கி உட்கார வச்சுட்டாங்க. கிடையாது. பிறகு அவர் பார்க்க வச்சு, அது கர்த்தர் தான் பார்க்க வைக்கிறார். கர்த்தர் தான் அப்படி பார்க்க வைக்கிறார். ஒரு லகு உண்டாக்குறார், பார்க்க வச்சு போத்திபாரை பார்க்க வைக்கிறார். அவன் போத்திபாருடைய பார்வை அவன் அடிமை எத்தனையோ பேர் இருக்கான். எல்லா அடிமையும் நான் இல்லை, இவன் ஒரு அடிமை, இவனையாம் பார்க்கணும்? அவர் கிடையாது. தேவனுடைய செயல், அது தேவனுடைய செயல். அது பார்க்க வச்சுன்னு. அப்படியானால் உலகத்தில் எவனும் நிற்கவே முடியாது. அவர் நின்ன மாதிரி 17வது வயதில் தேவன் கொடுத்த தரிசனம், 17வது வயதில் பிரித்தெடுக்க கொண்டு போகிற காரியம், ஒரு வருடத்துக்குள்ளே எங்கே போயிடுறாரு? அந்த ஒரு வருடத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த 18 வயதுக்குள்ளே தான் இருக்கும் அவர் போத்திபார் வீட்டுக்கு போனது. அப்படியானால் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கிட்டத்தட்ட இவ உண்டுலன்னு பண்ணியிருக்கிறா. இவ யாரு? அவனுடைய 18வது வயதுல இருந்து அவனை உண்டுல நம்ம மேல கண்ணை வச்சு அவனை உண்டுலன்னு வேற எவனா இருந்தாலும் நீக்கவே முடியாது. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனை பற்றி கொண்டிருக்கிறவன், தேவன் அவன் மேல வச்ச நம்பிக்கையை விவரிக்க முடியாதபடி அதை செயலினாலே காண்பித்தவர். ஏனென்று சொன்னால் எவ்வளவு என்னென்ன டாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருப்பா. இன்னைக்கு ஒரு டாக்ஸில் 2 டாக்ஸில் டொப்புன்னு வந்துடுவாங்க. உன்னதான் பார்க்குறாங்க, உன்னதான் இது பண்ணுறாங்கனால மனுஷர் என்ன செய்திடுறாங்க? டொப்புன்னு உலகம் வந்து. ஆனால் எவ்வளவு நான் அப்படி, நான் இப்படி, நான் தேவனுக்கு அப்படி, அதெல்லாம் எந்த ஒரு வார்த்தையும் தன்னை மேம்படுத்தி அவர் சொன்னதாக வேதத்தில் கிடையவே இல்லை. அப்போ எவ்வளவெல்லாம் பயமுத்திருப்பா. உன்னை நான் அப்படி பண்ணுவேன், உன்னை நான் இப்படி பண்ணுவேன், உன் மேலே இப்படி பழி போடுவேன், உன் மேலே இப்படி செய்வேன், உன்னை அப்படி பண்ணுவேன், உனக்கு இதை கொடுக்க மாட்டேன், உனக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்க மாட்டேன், உனக்கு இருப்பிடத்தை மாற்றிடுவேன், உன்னை பொய் சொல்லி உன்னை தூக்கி அடிச்சிடுவேன், உன்னை அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொன்னபடியெல்லாம் நடந்துகளை கொள்ளலைன்னா இதில் வேற அடிமை வேற, பேசத்துக்கு கூட உரிமை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வாழுகிற அவர் எல்லா விதத்திலும் என்னதான் நீ கொடாசல் கொடுத்தாலும், அப்போ தேவன் என்னடா அது இவ்வளோ கொடாசல் கொடு, இந்த இடத்த விட்டு ஒன்று இவனை மாற்றணும், இல்லை இவ்வளோ தூக்கணும், இல்லை இவ்வளோ காலி பண்ணணும், ஏதாவது ஒன்று தேவன் செய்திருக்கலாம். எல்லாம் செய்யலை. அவருடைய உன்னத பரீட்சையில் அத்தனையிலும் பாஸ் ஆனார். ஆமென். உன்னத பரீட்சை அத்தனையிலும் கர்த்தராலே பாஸ் ஆனார். அவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் எசைஞ்சு போய் இடப்பாட்டு நம்ம லைஃப் செட்டில் வேறு இங்கே தான் நம்ம இருந்துட்டு கொஞ்சம் லைஃப் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, சூழ்நிலை அப்படி, காரியங்கள் இப்படின்னு எதையும் இன்றைய கால மனிதர்களைப் போல சொல்லாதபடி கர்த்தரிலே அவர் நிலைத்து நின்று அதை ஜெயித்தார். இந்த விஷப்பரீட்சைகள் எல்லாம் அவருக்கு எங்கே வருது? அரியணையிலே போய் உட்காரும் பொழுது அவருக்கு இதை விட அநேக கவர்ச்சியான காரியங்கள் நிறைய வந்திருக்கக்கூடும். அவைகள் எல்லாம் தூசியை போல உதறி தள்ளிவிட்டு அவருக்கும் வருகிற காரியத்துக்கும் இடையில ஒரு கண்ணாடி இலை போல தடையாய் நிற்கிறது போல, அந்த கண்ணாடியில் மட்டும்தான் அந்த அசுசிகள் படம், அவர் மேலே படாதது போல கர்த்தருடைய இரத்தத்தினாலே அவர் பாதுகாக்கப்பட்டார். அவ்வளவு. இதனால தான் சேஷ்டம் கர்த்தராலே, இதனால தான் விசேஷம். ஒரு வார்த்தை, தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் செய்வது எப்படி என்ற மேல் வசனம் இருக்கு. ஆனால் உள்ளானபடி 10 வருட போராட்டத்தில் வந்த வார்த்தை அது. 10 வருட போராட்டத்தில் வந்த, யுத்தத்தில் வந்த வார்த்தை அது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ஆனால் ஈஸியாக சொல்லிடுறோம், இந்த பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் வேணும்னு. இந்த பிளஸ்ஸிங் வந்த வழி எப்படி, இந்த பாதைகள் எப்படி, இதுக்குள்ளே இருக்கிற மரணத்தின் காரியங்கள், அலறுதல், வருத்தம், சஞ்சலம், வேதம், மனுஷருடைய குற்றச்சாட்டுகள், எவ்வளவு பழிகள், பாவங்கள். இவன் என்ன பாவம் பண்ணியிருப்பானோ, பெத்த தகப்பனை விட்டு பிரிஞ்சு எடுத்துகிற அளவுக்கு இவன் என்ன பாவம் பண்ணியிருப்பானோ, உறவுகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிற பாவங்கள் இவனுக்கு என்ன பாவமோ, இவனை எல்லாம் நல்ல குடும்பத்தில் இவனை குழியில் போடுறதுக்கு இவன் செய்த பாவம் என்னவோ, இவனை விற்று போடுறதுக்கு, அடிமையாக விற்று போடுறதுக்கு, இவ்வளோ பணத்துக்கு விற்று போடுறதுக்கு, சகோதரர்கள் விற்று போடுற அளவுக்கு இவனுக்கு
இவனுக்கு என்ன பாவமோ, இத்தனை பகையும் விரோதத்தை இவன் சம்பாதிச்சிருக்கானா, இவனுடைய பாவங்கள் இன்னும் வரிசையாக மனுஷர் எவ்வளோ வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனும் அது எல்லாம் அழித்து போட்டு அவரை அந்த இடத்துல அவர் அரியணையில் உட்காரும்போது போத்திபார் என்ன நினச்சிருப்பார்? போத்திபார் தலையாரியாகிய போத்திபார் நினைச்சிருப்பார், யார் அயோக்கி? மனைவி அயோக்கி. அவருக்கு அது அப்போவே தெரிஞ்சிருக்க கூடும் அயோக்கி என்ன சொல்லிட்டு. அதுலேயும் இவன் தேவனுடையவன், தேவனுடைய மகன், தேவனுடைய தாசன் என்பதற்கு தன் மகனாக நான் பாவித்தேனே, அதை விட உன்னதமானவருடைய மகன் என்பதை அவருடைய தேவன், ஒரே எபிரேயர்களின் ஒரே தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் அதை மெய்ப்பித்து விட்டார். இப்போ சொல்றார், பார்வோனுக்கு நான் தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் என்னவா வச்சிருக்கிறார்? என்னை அதிபதியாய் வைத்திருக்கிறார். இதை என் அப்பாவின் இடத்துல போய் சொல்லுங்க, என் அப்பாவின் இடத்துல சொல்லுங்க. அப்பா தான் நினச்சிருப்பார், இந்த வார்த்தை போய் கிடைச்ச உடனே நினச்சிருப்பார், ஐயோ இந்த உன்னதமான நோக்கம் இது கடையில் இவர் அழுகைக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லியிருந்தா ஆடு மேய்க்க தான் போயிருக்கணும். இவர் அவங்க அப்பா ஆடையும் அவங்க அப்பா சொத்தா பராமரிக்க தான் போயிருக்கணும். சொத்தா பராமரிச்சுக்கிட்டு அதில் நல்லா சாப்பிட்டுட்டு கல்யாணம் பண்ணி மனைவி பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கணும். அவ்வளோதான். இந்த லைஃப் தான் அவருக்கு கிடச்சிருக்கும். உன்னதமானவர் வச்சிருக்கிற உன்னத நோக்கத்தின் லைஃப் அவருக்கு என்ன செய்திருக்காது? கிடைச்சிருக்காது. அதை அடைந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவர் அடைந்து கொள்வதற்கு பாத்திரவானாக கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டார். நம்மையும் அப்படி காணப்படும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் காணும்படியாய் விரும்புகிறார். ஒரு மீட்டிங் முடிஞ்சு அடுத்த மீட்டிங்கு இடையில இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஆப்கானிஸ்தான், இந்தியா வங்காளதேசம் யுத்தம் மாதிரி அநேக யுத்தங்கள் நடக்கின்றன. அவைகள் எல்லாவற்றினாலும் சாத்தான் சந்தோஷப்படுவானே தவிர கர்த்தர் சந்தோஷப்படவே மாட்டார். சமாதானத்தின் தேவன் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். கர்த்தர் அவனிலே இருப்பார், அவன் தேவனிலே இருப்பான். கர்த்தர் சதா காலங்களுக்கும் கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் உம்முடைய சாரத்தினாலும் வெளிப்பாட்டினாலும் நேர் நிரப்பின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய அளவற்ற கிருபையின் தயவுக்காக, இந்த பராமரிப்பின் வழி நடத்தலுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்ட எங்கள் யாவரையும் ஆண்டவரே உமது கரத்திலே கொடுக்கிறோம். லைவிலே கேட்ட பிள்ளைகளையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய தெய்வீக நோக்கமும் சுத்தமும் திட்டமும் தீர்மானமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரையிலும் நிறைவேற கிருபை செய்வீராக. உம்முடைய கல்வாரி இரத்தத்திலே மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்து மீட்டு விடுவித்து ரட்சித்து காத்துக்கொள்ளும். உம்முடைய ரட்சணத்தை நாங்கள் கண்டு மகிழ சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யும். உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.